இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம வினை எப்படி செயல்பட போகிறது? எது மாற கிரக காம்பினேஷன்ஸில் வந்து எது மாற பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? எது மாற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது? எது நமக்கு தவிர்க்க வேண்டிய அமைப்பாக இருக்குது? சாதகமான கிரக அமைப்புகள் என்னங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் அந்த சயின்டிஃபிக்காக என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்குறார், அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மளுடைய பிராப்தங்களை பற்றி, தோஷங்களை பற்றி, அது மூலமாக வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீன லக்னம் மீனராசிக்காரர்களுக்கு அதிபதியே வந்து குரு வருகிறார். யோகமான கிரகம் வந்து செவ்வாய் வருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் வராரு. ஸோ இந்த 3 கிரகம் ரொம்ப முக்கியம். குரு, செவ்வாய், சந்திரன். இந்த 3 கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகமாக ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சந்திர திசை 25-30 வயசுலேருந்து வந்து ஒரு சந்திரன், செவ்வாய், ராகு, குருங்கிறது ஒரு 60 வயசு வரைக்கும் வரும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக நமக்கு வேணுங்கிற திட்டங்கள்லாம் தீட்டி அழகாக நம்ம செயல்படுத்த முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் செவ்வாய் குரு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனி, புதன், கேது, சுக்கிரன்கிற அவயோக பெல்ட் வரும்பொழுது ஜாதகர் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் வந்து எது மாதிரியான அமைப்பு வந்து இப்போது சந்திரன், குரு, செவ்வாய் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்படாமல் கிரக அமைப்பு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேராமல், சனியோட சேராமல், கேதுவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு பார்வை பெற்று இது மாதிரி திருட் பலம் என்று சொல்லப்படுகிற ஒளியோடு இருக்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் சனியோட சேரக்கூடாது. சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகமாக இருந்து ராகு கேதுகள் சனியோட சேரக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், சந்திரனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய 2 பேரும் சேரும் பொழுது அற்புதமான பலனை கொடுத்து சந்திரமங்கல் யோகத்தை கொடுக்குறார். செவ்வாய் திசை சந்திர திசையில் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு மிகவும் சுமாரான கிரகமாகிய வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற சுக்கிர திசை 20 வருஷம் இருக்கு. ஸோ அந்த சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சுக்கிரனாக இருந்தால் வரவேண்டிய துன்பங்கள் குறையும், வரவேண்டிய பிரச்சனைகள் குறைஞ்சு கொஞ்சம் வேறு மாதிரி ஷேர் மார்க்கெட், வெளிநாடு விஷயங்கள், உயில் மூலமாக சம்பாதிக்கிறது அது மாதிரி வரும். அவரே வந்து பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்து ராகுவோட சேர்ந்து சனியோட பாதிக்கப்பட்டிருந்தால் பாடாப்படுத்தக்கூடிய அமைப்புகளும், வம்பு வழக்குகளும், உடல் உபாதைகளும் அது மாதிரி ஒரு விஷயங்களும் கொடுத்துரும். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு கொடுத்துரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறார், சந்திரன், செவ்வாய், குரு எப்படி இருக்கிறாங்க, எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து துல்லியமாக பார்க்கணும். அதே மாதிரி நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற சனி, புதன், அதே மாதிரி சூரியன்லாம் எது மாதிரி அமைப்புகள் இருக்காங்க, சேரக்கூடாத அமைப்புகளாக இருக்கிறாங்களா, சூரியன் சனியோட சேரக்கூடாது, சூரியன் செவ்வாயோட சேருவது தப்பில்லை, சூரியன் ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேருவது மிகவும் தவறு. எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கர்ம வினை போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி கர்ம புண்ணியம் வந்து இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் எது மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்திருக்கீங்க, உங்கள் மீன லக்னம் மீனராசிக்கு அதிபதி குரு எப்படி இருக்கிறார், யாரோட சேர்ந்திருக்கிறார், செவ்வாய் சந்திரனோட சேர்ந்திருந்தால் அருமை. செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது குரு செவ்வாயும் அருமையான ஒரு நண்பர்களாக இருக்கிறதுனால ஜாதகரே யோகாதிபதியாக டேலண்டடான அவர் இருப்பார். குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறதும் நல்லது. சனி பார்வை பெறாமல் ராகுவோட சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் எப்படி இருக்கிறார், சந்திரன், செவ்வாய் எப்படி இருக்கிறார், மற்ற கிரகங்கள்லாம் எது மாதிரி அமைப்புகள் இருக்கிறான்னு பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் விஷயங்கள் வரப்போகுது. நீங்கள் எந்த கர்மாக்காக பிறந்திருக்கீங்க, வாட் இஸ் யுவர் லைஃப் காலிங், உங்கள் பிறவி பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, நல்ல திசைகளாக இருக்கா, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, சாரநாதன் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்ஷன் உங்கள் வாழ்க்கை போகுது, உங்களுடைய உபயோகமான தொழில் வேலையெல்லாம் என்ன, எது மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எது மாதிரி விஷயத்துக்குள்ளே வரலாம்,
அப்படிங்கிற அமைப்புக்கெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுடைய கிரக அமைப்போட காம்பினேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் யோகமான அந்த தொழில், வேலை, வெளிநாடா, உள்நாடா, கல்யாணம், திருமணம் எப்படி, சுக்கிரன் எப்படி இருக்கார், 7ஆம் வீட்டு அதிபதி யாரோட சேர்ந்திருக்கார், லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, குழந்தைகள் விஷயம் எப்போ, உடல் உபாதைகள் எப்போ சரியாகும், எப்போ நம்ம வந்து செட்டில் ஆகும், கடன் எப்போ அடையும், அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நம்ம இப்போவே திட்டமிட்டு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை திரும்பக்கூடிய அமைப்புகளாக இருக்குது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையிலான ஒளி தத்துவத்தை எப்படி செயல்படுகிறங்கிறதை பார்த்து கொண்டு நன்றாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முடிவுகளும் எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய ஒரு முடிவுகளும் கரெக்டான சரியான நேரத்தில் நம்ம எடுக்கிறோமா, எப்படி ஒரு கூகுள் மேப் ஒரு ட்ராவலருக்கு உதவுதோ அடுத்து வரக்கூடிய டிராஃபிக் எப்படி இருக்குது, எவ்வளோ டைம் ஆகுது, எந்த டைமில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும், எந்த டைமில் நம்ம நேராக போகணும், எந்த டைமில் ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிற அந்த பிளானிங்க்கு உதவக்கூடிய அந்த கூகுள் மேப்போட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுப்பதற்காக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ஒரு கூகுள் மேப் போல் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை பாதை என்ன, நம்மளுடைய ஹேர்டில்ஸ் என்ன, அடுத்து வரக்கூடிய எஸ்கவ் எப்போ வருது, யூடர்ன் எப்போ வருது, எப்போ நம்ம பொறுமையாக போகணும், எப்போ நம்ம வேகமாக போகணும், எந்த நேரத்தில் திருமணம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இது எல்லாமே வாழ்க்கையில் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து எந்த டிகிரியில் எவ்வளோ ஒன்று சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து அது யோகமான ஒரு சேர்க்கையா அவயோக சேர்க்கையாங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்மளால் எடுக்க முடியும். அது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் செய்யாமல் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் நேர்கோடாக போய் நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை நாமளே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நம்ம அடிபட்டாலும் நம்மளை புரிந்து கொண்டு நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கிரகமும் எப்படி எந்த அளவுக்கு டிகிரியில் சேர்ந்துருக்கிற பொறுத்து தான் ஒருத்தருடைய கர்ம வினையை அமைகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு தனுசு லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய சந்திரன், யோகமான கிரகமாகிய செவ்வாயும் சூரியன் தான் யோகமான கிரகமாக வருகிறார். அதில் வந்து செவ்வாய் வந்து மிகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமான அந்த 7 வருட காலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் பாருங்கள், 6 வருடமாக இருந்தாலும் அவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறார். இந்த செவ்வாய் சனி ராகுவோட சேராமல் தனித்து அல்லது சந்திரமங்கல் யோகம் என்று சொல்லப்படுகிற சந்திரனோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி சூரியன் சனி ராகுவோட சேராமல் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை பெற்று, குரு பார்வை பெற்று, சுக்கிரனை அஸ்தங்க பண்ணுற அமைப்பெல்லாம் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார், சூரியனும் சனியும் சேர்வது கொஞ்சம் தவறு, எந்த அளவுக்கு சேர்ந்துருக்காங்க என்னங்கிறதெல்லாம் பாருங்கள். செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ராசி அதிபதி ஆகிய குரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்படாமல் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுலாம் நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி, அதே மாதிரி சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி சுமாரான பலனை கொடுக்கக்கூடியது. அது குறிப்பாக சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6க்கும் 11 லக்னாதிபதி ராசியாதிபதி ஆகிய தனுசுக்கு எதிர்மறையான கிரகமாக வருவதனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள், நம்ம கடன், நோய், வம்பு, வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கல்யாண விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் குருவோட ரொம்ப க்ளோஸாக சேரும் பொழுது, நம்ம ஒரு 5 டிகிரி சேரும் பொழுது இல்லற வாழ்க்கை, குழந்தை விஷயத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து சனியோட சேரும் பொழுது அதோட இதை கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி கேதுவோட சேரும் பொழுது காதல், திருமணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு அமாவாசை சந்திரனோட சேர்வதும் சுக்கிரனுக்கு
ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திருட்பலம் குறைவை குறிக்கக்கூடிய அமைப்பாக போய் கடன் நோய் வம்பு வழக்கு மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. வரவே கூடாத திசையாக சுக்கிர திசை தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு 20 வருடங்கள் வருகிறார். ஓரளவுக்கு ஒரு குருவின் பார்வை 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையை பெற்று ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் பாதிப்பாயி அமாவாசை சந்திரன், சனி பார்வை, இருள் சந்திரன், இருள் கிரகத்தோட தாக்கத்தில் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கும் பொழுது அந்த பாவமாகிய கடன் நோய் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவராக வந்து விடுகிறார். ஸோ அது ஒரு எது மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் வைத்து தான் உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்த நேரத்தில் பாதிக்கப்பட போகிறோம், எது மாதிரி கர்ம வலைகள் நமக்கு நல்லது, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்காங்க, எந்த நட்சத்திரத்துக்கு இது, உங்களோட ஸ்தானபலம், திக்பலம், தில்படம், ஒரு கிரகம் எப்படி இருக்குது, சனியும் சூரியனும் சேராமல் இருந்தால் நல்லது, சந்திரனும் சனியும் சேராமல் இருக்கிறது நல்லது, ஒளி கிரகமாகிய சூரியன் சந்திரன் ராகுதோட சேராமல் இருக்கிறது நல்லது. இது மாதிரி பல விஷயங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அப்படிங்கிறத பொறுத்தே உங்களுடைய கர்ம வினைகள் கர்ம பலன்கள்லாம் வந்து செயல்பட போகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நல்லாவே வாழ்க்கையில் வந்து ஒரு மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அப்படி எடுக்கலாம். இது பொதுவான பலன் தான். நீங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரை போட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டு இன்னும் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கும் பொழுது ஒன்றுமே வாழ்க்கையில் நீங்கள் வந்து எது மாதிரி விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய டைம்லைன்ஸ் என்ன குறிக்குது, உங்களுடைய யோகமான தசை, யோகமான தொழில், யோகமான வேலை, யோகமான படிப்பு என்ன, எந்த துறை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, எந்த துறை உங்களுக்கு சரியாக வராது, தொழிலா வேலையா, வெளிநாடா, வெளி மாநிலமா, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகம் காட்டுது, ராகுகேதுகள் சம்மந்தப்படுகிறதா அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்படுகிறதா, எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஒத்து வருது, எப்போ வந்து அஷ்டம சனி 7 நாட்டு சனிலாம் முடியுது, எப்போ நம்ம கடன் அடையும், எப்போ நம்ம செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் எதையும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய தசைகள் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய யோக அமைப்பு, நம்மளுடைய ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு வருகிறது. அந்த கர்மா அப்படி தான் செயல்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள், அதாவது யோகமான கிரகங்கள் நல்ல காம்பினேஷன் இருக்கிறப்போ நல்ல அமைப்புகளும், யோகமான கிரகங்கள் பாதிப்பாக இருக்கும் பொழுது யோகங்கள் குறைவாகவும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பாகவும், சுமாரான கிரகம் வந்து நன்றாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவாகவும், சுமாரான கிரகங்கள் நம்ம பிரச்சனைக்குள்ள மாற ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்பு அதிகமாகி வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நமக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு யோகமான கிரகம் என்ன, யோகமான தசைகள் என்ன, எது மாதிரி கிரகங்கள் எது மாதிரி ஸ்தானபலம் திக்பலம் பெற்றிருக்கிறார், நமக்கு என்ன மாதிரி அமைப்பு நல்லா இருக்குதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து சமய விரயங்கள் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வந்து படிப்படியாக சும்மா எடுத்தமாக கவுத்தமாக இல்லாமல் படிப்படியாக முன்னேறி ஒரு படி ஒரு வருடம்னாலும் ஒரு படி மேலே போய் ஒரு விஷயத்துலையும் மேம்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு செம்மையான ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பொட்டென்ஷியலை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.